எல்லாருக்கும் வணக்கங்க. உலகத்திலே சிறந்த எண்ணெய் எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? நல்லெண்ணெய் தாங்க. நம்ம நல்லெண்ணெய் தான் உலகத்திலேயே சிறந்தது. பெஸ்ட் இன் த வேர்ல்டு நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ண இதயம் நல்லெண்ணெய் தான். ட்ரம்ப்பே ஒத்துப்பார். ஏன்னா 38 நாடுகளுக்கு மேலே இதை கொண்டாடுறாங்க. 90 வருஷமாக ஆயில் பிஸ்னஸில் இதயம் ஃபேமிலி இருக்காங்க. 40 வருஷமாக இதயம் பிராண்டு வந்து நம்ம மனசுக்குள்ளே அப்படியே உட்கார்ந்துருக்கு. அசைக்க முடியாத இடத்துல இருக்குது. ஒரு செய்தி தெரியுமான்னு உங்களுக்கு தெரியல, 13 வருஷம் ஆச்சுங்க டிவியில் அவங்க விளம்பரமே கொடுக்கறதில்ல. முந்தி பார்த்தீங்கன்னா ஜோதிகார் 2 இட்லியில் நிறைய எண்ணெய் ஊற்றி அப்படி நடந்துக்கிட்டே இருப்பாங்கல்ல, அந்த ஆடு நம்ம லேக்கா எடுத்தார்ல, அது நம்ம பார்த்து 13 வருஷம் ஆச்சு. ஆனால் நம்ம மனசுக்குள்ளேயே இருக்குது. நம்ம இதயம் நல்லெண்ணெய் வந்து நம்மளோட அப்படியே இணைஞ்சிருக்கு. நம்மளை விட்டு அதை பிரிக்கவே முடியாது. ஏன்னா அது புளியோதரையாக இருக்கட்டும், மீன் குழம்பாக இருக்கட்டும், வத்த குழம்பாக இருக்கட்டும், ஊறுகாயாக இருக்கட்டும், இட்லி மிளகா பொடி வரைக்கும் அதை நம்ம ஊற்றி சாப்பிட்றதுனால அப்படியே நம்மளோட அது பின்னி பிணைஞ்சிடுது. அப்படி தான் என்னால் சொல்ல முடியும். இவங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் மீட்டிங் ஒன்று திருச்சியில் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் மீட்டிங்னா என்ன? இதயம் ஃபேமிலியிலேருந்து இதயம் விட்டு மருமகள் டிஸ்ட்ரிபியூட்டர் மீட்டிங்னா என்னன்னு சொல்கிறாங்க, கேளுங்களேன். எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் ஒரு பேசிக்கான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மீட்டிங் எப்படி நடக்கும் அப்படின்னா, மேபி அவங்களோட சேல்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்ற ஒரு ப்ரெசன்டேஷன் ஆகட்டும், இல்லை அவங்க லாஸ்ட் மந்த் அச்சீவ் பண்ண டார்கெட் டேட்டா பற்றின டிஸ்கஷன் ஆகட்டும், இல்லை சேலஞ்சஸ் இந்த மார்க்கெட் ஆகட்டும், இல்லை டெவலப்மெண்ட்ஸ் ஆஃப் த நியூ ப்ராடக்ட் ஆகட்டும், இல்லை அவங்களோட காம்படிட்டரோட ஆக்டிவிட்டீஸ் பற்றின விஷயங்களாகட்டும், பொட்டென்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஸ்கேல் அப் த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் ஆகட்டும், இதை நோக்கி தான் இருக்கும், இதை சார்ந்து தான் இருக்கும். பட் என்ன இங்கிலீஷ் பட்டன் கொண்டாந்து நிறுத்துகிறாங்க. இவங்க தொடர்ந்து பேசுவாங்க. திருச்சியில் கோர்ட்யார்ட் மேரியாட் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டலில் தான் இந்த மீட்டிங் நடந்துச்சு. காலையில் 10 மணிக்குன்னு தான் இன்விடேஷனில் நானுமே பார்த்தேன். ஆனால் 9 மணிலேருந்தே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்களேன், முத்து சார் ஒரு சின்ன பேகை ஒன்று தோளில் மாட்டிக்கிட்டு அப்படியே ஸ்டூடெண்ட் மாதிரியே வந்து நிற்கிறாரு பாருங்கள். இந்த வயசுலேயும் அந்த ஆர்வம் தான், நம்ம இன்றைக்கி ஏதோ கற்றுக்க போகிறோங்கிற அந்த சந்தோஷத்தில் தான் அவர் வந்திருக்காரு. காலையில் 9:15 வந்தார். சாயங்காலம் 5:45 வரைக்கும் அப்படியே உட்காந்துருந்தார். பெஸ்ட்டு பார்ட்டிசிபெண்ட் அப்படின்னு சொன்னால் அவருக்கே கொடுக்கலாம். காலையில் 10 மணிக்கு சரியாக மலர்ச்சி வணக்கம். இதை ஒரு செகண்ட் அப்படி கேளுங்களேன். வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு. நல்லாயிருக்கும், நெட்டில் போய் தேடி பாருங்கள். மலர்ச்சி வணக்கம் அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வரவேற்புரை வழங்கிறதுக்காக இதயம் முத்து சார் பையன், ரொம்ப சாஃப்டான பையங்க, 3 பாயிண்டில் எடுக்கிறாரு பாருங்க. இந்த நிகழ்ச்சிக்கு நாம் எல்லாரும் இங்கே கூடியிருக்கோம். நேரில் வந்த எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நிறுவனம் சக்ஸஸ்ஃபுல்லாக செயல்படணும் அப்படின்னா அதில் 3 பேர் முக்கியமாக அதில் பங்கு வகிக்கிறாங்க. ஒன்று நம்ம விவசாயி, நமக்கு எழுதி கொடுக்கறது யார்? விவசாயி. வியாபாரி, நம்ம எல்லாரும் வியாபாரி. இதயம் நல்லெண்ணெயாக இருக்கட்டும், சம்மந்திகளாக இருக்கட்டும், நம்ம அனைத்து பொருட்களையும் நம்ம வியாபாரம் செய்கிறோம். ஸோ விவசாயி, வியாபாரி, வாடிக்கையாளர், இந்த 3 பேர் சேர்ந்தாதான் நம்மளுடைய நிறுவனம். ஸோ இந்த இதயம் குடும்பத்தில் நம்ம வியாபாரிகளாக இன்றைக்கு இணைஞ்சிருக்கோம். நம்மோடு சிறந்த விவசாயிகளும் சிறந்த வாடிக்கையாளரும் இருப்பதால் தான் நாம் இணைந்து ஒரு பாடமாக விவசாயிகள் கொடுக்குற பொருளை தரமானதாக நம்ம உங்களுக்கு எல்லாருடைய உதவியோட நம்ம ஒரு 4 வருஷம் முன்னால் லாக்டவுன் ஃபேஸ் பண்ணியிருந்தோம். எவ்வளோ சிரமங்கள் அதனால் இருந்தது நமக்கு தெரியும். அந்த நேரத்துலையும் நம்ம பொருள் ஒரு வீடும் சென்றடைஞ்சதுக்கு காரணம் யார்? நீங்கள் எல்லாரும் தான். விவசாயி, வியாபாரி, வாடிக்கையாளர், இப்படித்தான் கொண்டே போகிறாரு. அதுக்கப்புறம் 10:15 நம்ம ட்ரெயினர் கையில் கொடுத்தாச்சு ஹாலை. இந்த ட்ரெயினரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இவர் பேர் வந்து கோபிநாத் ராமமூர்த்தின்னு பேர். ஜேசிஸுங்கிற ஆர்கனைசேஷனில் இவர் இருக்கார். ரொம்ப ரொம்ப அன்பான மனிதர். ஒரே வார்த்தையில் சொல்ல போனால் ஜென்டில்மேன்.
அதுதான் இவருக்கு சரியாக பொருந்தும். காலையில் 10:15 சாயங்காலம் 5:30 வரைக்கும் அப்படியே அன்பாலே எல்லாரையும் கட்டி போட்டு வச்சுட்டார். இன்றைக்கி இருக்கிற இன்ஸ்டாகிராம் உலகத்தில் யாருமே செல்லே தொடலைங்க. அப்படியே இவர் என்ன சொன்னாலும் கேட்டாங்க. எழுத சொன்னால் எழுதுறாங்க, கையெழுத்து போட சொன்னால் கையெழுத்து போடுறாங்க, கை தூக்க சொன்னால் கை தூக்குறாங்க, அப்படியே கிளாப் பண்ண சொன்னால் கிளாப் பண்ணுறாங்க. இவர் அப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் எல்லாரும் பார்த்தாங்க. ஏன்னா இவர் எடுத்தோடனே சொல்லிட்டார், நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன், யாரும் அட்வைஸை எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்து ஒவ்வொன்றையும் அவங்க மனசில் போய் மாற்றினார். இந்த ராஜவள்ளி மேடம் ஒன்று கொஞ்சம் டீட்டெயில் சொல்கிறாங்க, கேளுங்களேன். விவிஎன் சன்ஸ் இதயம் பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் மீட்டிங்ஸ் எப்படி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா, எங்கள் கம்பெனி ஸ்ட்ராங்காக நம்புகிற ஒரு விஷயம், த கம்பெனிஸ் பிக்கெஸ்ட் அசெட்ஸ் இஸ் இட்ஸ் பீப்புள். ஸோ பீப்புள் சென்ட்ரிக்கான ஒரு கம்பெனி எப்படி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மீட்டிங் நடத்துகிறோம் அப்படின்னா, when people are happy, when individuals are happy, definitely அவங்களோட ஃபேமிலி இஸ் கோயிங் டு பி happy. when the people are happy and when their family is happy, அவங்க செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஆசையோடு செய்ய போகிறாங்க, ப்ராக்ரஸை நோக்கி ஓட போகிறாங்க. ஆசையோடு செய்கிற எல்லா காரியமும் கண்டிப்பாக சக்ஸஸ் தான். ஆமாங்க, இது நடந்துச்சு. ஒரு இடத்துல கூட ட்ரெயினராக இருக்கட்டும், முத்துசாராக இருக்கட்டும், இதயம் மந்த்ரா அப்படின்னு சொல்லி பிராண்டு பேர் கூட அவங்க சொல்ல விருப்பப்படலைங்க. அது மாதிரி நீங்கள் இவ்வளோ டார்கெட் பண்ணிங்கன்னா உங்களை இங்கே சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து அழைச்சிட்டு போகிறோம், டூர் இருக்குது, இந்த ப்ரைஸ் இருக்குது, இந்த ஆஃபர் இருக்குது, இந்த மாதிரி எந்த வார்த்தைகளும் நீங்கள் நிறைய இடங்களில் இது தான் சந்திப்பீங்க. இங்கே ஒரு இடத்துல கூட நான் அதை பார்க்கல. நீங்களும் தொடர்ந்து கவனிங்க. இந்தியா பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் வீக்கு தான். என்ன இப்போ அமெரிக்கா, சைனாலாம் ரொம்ப நல்லா இருக்குல்ல, அதற்கு நம்ம என்ன பண்ணணும்னு ட்ரெயினர் கேட்க இந்த கேர்ள் என்ன சொல்கிறாங்க, கேளுங்களேன். ஹேமந்த்ரா, பி இட் இன் ஸ்போர்ட்ஸ் ஆர் இன் லைஃப், எந்ததுலையும் ரெக்கமெண்டேஷன் வேணாம். நாமளோட அதாவது லைக் இன்னொருத்தவங்க சொல்லி அவங்களுக்கு ப்ரையாரிட்டி தர்றதை விட எவ்ரி ஒன் ஈக்குவல். நீங்கள் யாராக வேணாம் இருக்கலாம், எல்லாரும் வாங்க களத்தில் இறங்குங்க, எல்லாரும் போங்க. யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வராங்களோ அவங்கள சூஸ் பண்ணால் கண்டிப்பாக டெஃபினெட்லி இந்தியா வில் ஷைன் மோர். சூப்பர் பாயிண்ட். திறமைக்கு மட்டும் மரியாதை கொடுங்க சொல்றீங்க. சிபாரிசுக்கோ அவர் பையன் பெரிய ஆள் பசங்க அரசியல்வாதியோட சிபாரிசு கொடுக்காம திறமைக்கு மரியாதை. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நிறைய கேள்விகள் கேட்டார். இன்னைக்கு பிரதீப் ரங்கநாதன் லவ் டுடே இந்த டிராகன் அந்த ஹீரோ ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல நான் எடுத்த அந்த ஷார்ட் ஃபிலிம் அதுக்கும் எனக்கு நன்றி அப்படின்னு அவருக்கே சொல்லுவாராம். அந்த அளவுக்கு கரெக்டில் கொண்டாந்தாரு. என்னோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் அதோட ப்ரொடியூசர் நான் தான். ஸோ அந்த ஐடியில் வேலை பார்த்துட்டு இருந்த பிரதீப்புக்கு அவரோட நம்பிக்கைக்கு தேங்க்ஸ். ஸோ நான் என்ன கற்றுக்கிறேன்னா, ஒரு ஸ்டேஜ்லேயும் யாராவது ஒருத்தர் நம்ம மேலே நம்பிக்கை வைக்கணும். ஆனால் மோஸ்ட்டாக அந்த முதல் நம்பிக்கை நம்ம மேலே வைக்கணும். அப்போ தான் மற்றவங்க நம்ம நம்புவாங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் அது முத்துசாராக இருக்கட்டும், அவர் பையனாக இருக்கட்டும், முத்துசார் தம்பியாக இருக்கட்டும், எல்லாருமே கலந்துக்கிட்டாங்கன்னு கூட நான் சொல்ல மாட்டேன், அவங்களுக்கு கற்றுக்கிட்டாங்க. அப்படித்தான் இந்த ட்ரைனிங் போணுச்சு. இதே முத்துசார்னா இன்னைக்கு உலகளவில் எல்லாருக்குமே தெரியும். முத்துசாரோட பையன் பேர் ராஜு விக்னேஷ் ஆட்டல், இவர் தான் அவர். சாரோட ஒரு தம்பி பேர் சத்தியம்னு பேர். அவருக்கு 2 பையனுங்க. அன்னைக்கு இந்த மீட்டிங் வந்தவர் பேர் மன்னவன், இவர் தான் அவர். இன்னொரு பையன் மாயவன்னு பேர், அவர் அமெரிக்காவில் இருக்கார். சாரோட இன்னொரு தம்பி பேர் தென்றல்னு பேர், இவர் தான் அவர். ரொம்ப நல்லா பேசுவாருங்க. இவருக்கு 2 பையன். ஒரு பையன் பேர் வல்லவன்னு பேர், இன்னொரு பையன் இவர் தான் இனியன்னு பேர். டீ சாப்பிட்டு முடிஞ்ச உடனே திருப்பி கிளாஸ் ஆரம்பிக்குங்க. இப்படி தான் அது. இதே மேனேஜர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க கூப்பிட்டதுலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அன்பு இருக்குங்க. அப்படியே என்னமோ அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு கூப்பிட்ற மாதிரி தான் கையெடுத்து கும்பிட்டு வாங்கன்னு தான் சொன்னாங்க. நம்ம பாய்ஸுமே அந்த பேடு பேனா எல்லாம் கொடுக்குறப்பையுமே அந்த அன்பு தெரிஞ்சிச்சு. பார்ட்டிசிபெண்ட்டும் எல்லாருமே ஒன்றும் சாதாரண ஆட்கள் நினச்சிடாதீங்க. நிறைய பேர் ஃப்ளைட்லேயே வந்தாங்க. அந்தளவுக்கு எல்லாருமே பெரிய ஆட்கள். ஆனாலும் இதயம் ஃபேமிலி கூப்பிட்டுடுச்சுப்பா, இதயத்துலேருந்து கூப்பிட்டா நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க எல்லாருமே வந்தாங்க.
அந்த இன்விடேஷனில் ஒரு வார்த்தை இருக்குது, தவறாத வருகை தங்களின் தரம் அப்படின்னு சொல்லி. அந்த வார்த்தைக்கு அவ்வளோ வேல்யூ எல்லாருமே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் லஞ்ச் அப்படின்னு சொன்னாலே இந்த மாதிரி மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பஃபே, பிரியாணி அப்படி இப்படின்னு நிறைய இருக்கும். முத்து சார் அதெல்லாம் வேண்டாம், நம்ம பண்பாடு உட்காந்து தலைவாழை இலை போட்டு வடை பாயசத்தோடு சாப்பிட்டா தான் சாப்பாடு அப்படின்னு சொல்லி, அதில் புளியோதரையும் கூட சார் சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே நல்லா சாப்பிட்டாங்க. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அப்படியே அன்பாக கவனிச்சுக்கிட்டாங்க. இது என் ஃபேமிலி. அதுக்கப்புறம் கண்டினியூவாக கிளாஸ் போயிட்டே இருக்கு. ஒரு 3:30 மணிக்கு முந்திரி பக்கோடா, ஒரு டீ, இவ்வளோ தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக். இந்த இவங்க சொல்கிறாங்க, கேளுங்களேன். குட் ஈவினிங், என் பேர் சௌந்தர்யா. ஃபர்ஸ்ட் ஆர்கனைசிங் டீமுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். என்னன்னா, கேள்வி கேட்ட உடனே அந்த பதில் யாராவது சொல்கிறாங்கன்னா உடனே ஒரு கிஃப்ட் கொடுத்தா மோட்டிவேட் பண்ணாங்க. நம்ம எக்ஸைட்டாக இருந்துச்சு. அது நான் ரொம்ப இது பண்ணுறேன். ஹாஸ்பிட்டல் ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே நிறைய பேர் ஸ்டார்டில் வந்திருப்பாங்களான்னு கூட தெரியல. ஆனால் இந்த மீட்டிங் மூலமாக நிறைய பேர் இங்கே ஆம்பியன்ஸ் என்ஜாய் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் முத்தநாச்சியை பார்த்ததில் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த ஸ்டேஜ் அது மாதிரி இருக்கிறதுனால தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ தேங்க்யூ. ரொம்ப மனநிறைவாக இருந்தது. எந்த குறையும் சிறப்பாக இருந்தது. அண்ணாச்சி எப்போ நடத்தினாலும் சிறப்பாக தான் நடத்தணும். அதில் எந்த குறையும் இல்லை. அவ்வளோ சந்தோஷமாக அவர் சொன்னார். மனசு நிறைவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அம்மா இன்விடேஷனை பற்றி நம்ம சொல்கிறாங்க, கேளுங்களேன். ஃபஸ்ட்டு இன்விடேஷனில் அவங்க போட்டிருந்த ஒரு வேர்டிங் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு நினைக்கிறேன். இதயங்கள் இணைகிறது திருச்சின்னு போட்டிருந்தாங்க. அந்த வாசம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எல்லாரும் ஃபஸ்ட்டு அதுக்கு கிளாப் பண்ணுங்க. இதயங்கள் இதயத்தோட இணையதுன்னு போட்டிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் சொல்லுறதுன்னு சொல்லிடுங்க. நான் தஞ்சாவூர், நான் ஏதோ சொன்னேன்ற மாதிரி இன்னைக்கு தான் நான் மேடத்தை பார்க்குறேன். அது ரொம்ப முக்கியம். இன்விடேஷன் நான் தான் பிரிண்ட் பண்ணேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். அந்த இன்விடேஷன் பார்த்த உடனே நினச்சேன், இவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க, இதயங்கள் இணைகிறது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இந்த இன்விடேஷன்லேயே பாருங்க, அவங்க எவ்வளோ நல்லா போட்டிருக்காங்கன்னு. உங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி விருந்தோம்பல் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். எப்போவுமே எல்லாத்தையுமே இன்னைக்கு இங்கே வந்தப்போ இல்லை, நீங்கள் கம்பெனிக்கு போனாலும் அவங்க எப்போவுமே ஒரே விதமாக ஒரு இன்முகத்தோட நம்ம வீட்டில் நம்ம ரிலேஷன்ஸ் வந்தால், ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் எப்படி நம்ம நடந்துக்கிறோமோ அதே மாதிரி அத்தனை பேரையும் ஒரே மாதிரி தான் நடத்துகிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வும் இருக்கும். சார் முத்து சார் என்ன சொல்கிறார்? பொதுவாக ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் வேணும், ஒரு நல்ல பேச்சாளர் வேணும்னா நான் அதை தலையிட்டு ஏற்பாடு பண்ணுவேன். ஆனால் ஒரு தடவை இல்லை, 3 தடவை நமது கம்பெனி நிகழ்ச்சிகளை யார் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்வது, எங்கே நடத்த வேண்டும் என்று முடிவு செய்வது எல்லாமே கார்த்திக் தான். இதுவரைக்கும் ஒரு 3 பேச்சாளர் நம்ம கொடுத்துருக்கிறாரு. முதல் பேச்சாளர் பிரின்ஸ், ஞாபகம், சேலம் பிரின்ஸ். பிரின்ஸ் உங்களுக்கு ஜூனியர், நம்ம கோபிநாத் சாருக்கு ஜூனியர் பிரின்ஸ். அவர் ஒரு பயிற்சி வகுப்பு முதல்ல நடந்தது. அடுத்த பயிற்சி வகுப்பு ஜி சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர்ல இருந்து வந்தாங்க 2. மூன்றாவது சீனிவாசன் சொல்லி கோயம்புத்தூர்ல இருந்து வந்த இன்னொரு பயிற்சியாளர். இந்த 3 பயிற்சியாளர்களுமே எனக்கு அறிமுகம் இல்லாமல் காற்றின் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டவர்கள். அதே போல நமது இன்றைய பேச்சாளர் கோபிநாத் எனக்கு அதிகமான அறிமுகம் இல்லாதவர், இவரையும் இன்று நமக்கு தந்தவர் கார்த்திக். இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்றைய நிகழ்ச்சி 230 பேரையும் அரவணைச்சு 230 பேரையும் ஈடுபடுத்தி 230 பேர் ஒரு நிமிடம் கூட அசராமல் கவனிச்சாங்க அப்படின்னா அந்த புகழ் எல்லாமே நம்ம கோபிநாத்துக்கு. நிச்சயமா நான் உங்களெல்லாம் பார்த்து அசந்து போயிட்டேன். நான் தூங்கலைங்க, உங்களை பார்த்து அசந்து போயிட்டேன். ஏன்னா இவ்வளோ அருமையா அக்கறையா இந்த மத்தியான சாப்பாட்டுக்கு பிறகு
மற்ற குழம்பெல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்களாம் முழிச்சிருந்தது வந்து பெரிய விஷயம். வீட்டுக்கு போய் நல்லா தூங்குங்க. வாழ்த்துக்கள். அசந்து போயிட்டேன் அப்படின்னு அவரே சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இந்த ராஜவள்ளி மேம் என்ன சொல்கிறாங்க, ஏன் நாங்கள் இப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க, கேளுங்களேன். ஸோ வி ஃபோக்கஸ் ஸோ மச் ஆன் இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட், இண்டிவிஜுவல் வெல்பீயிங். ஸோ அவங்களோட மென்டல் வெல்பீயிங், அவங்களோட ஃபினான்ஷியல் வெல்பீயிங், அவங்களோட ஃபேமிலி வெல்பீயிங், இதெல்லாம் பற்றி எப்படி வந்து செயல்படுறது, எப்படி ப்ராக்ரஸை நோக்கி ஓடுறது அப்படின்னு அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மீட்டிங்கில் நம்ம எடுத்துகிட்டு போகிற ஒவ்வொரு செஷனும் இருக்கிறனால டெஃபினட்டாக தே ஆர் ஏபிள் டு கிவ் பேக் டு த கம்பெனி வித் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ், ஹியூஜ் பாசிட்டிவ் டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே இண்டிவிஜுவல்ஸ் க்ரோ ஆகுறாங்க, நேச்சுரலாக ஆர்கனைசேஷனும் க்ரோ ஆகுது. த கான்செப்ட் இஸ் வெரி சிம்பிள். இன்வெஸ்டிங் இன் பீப்புள் இஸ் இன்வெஸ்டிங் இன் த ஃபியூச்சர் ஆஃப் த கம்பெனி. கலந்துக்கிட்ட 300 பேருமே ரொம்ப அன்பாக இருந்தாங்க. எல்லாரும் அவங்க பேசிக்கிட்டது, அவங்க நமக்கு சொன்ன செய்திகள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக வேறு யாரும் கோச்சிக்க மாட்டாங்கன்றதுனால இவங்க 2 பேரையும் சொல்கிறேன். இந்த 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்கல்ல, இவங்க லவ் மேரேஜா, அவ்வளோ ஜாலியாக இருந்தாங்க. அந்த பையன் ஒரு வரி சொன்னார். நான் மேரேஜ் 2 இயர்ஸ் லவ் பண்ணி அரேஞ்ச் மேரேஜ் லவ் அரேஞ்ச் தான். 4 இயர்ஸ் ஆச்சு. இப்போ 4 இயர்ஸ் லவ் மேரேஜ் 2 இயர்ஸ் ஆச்சு. மேக்ஸிமம் அவங்க சார் டவுட் கேட்டாங்க, இது ஃபைட் அப்போ நீங்கள் ட்ரெஸ் மாற்றிக்க மாட்டீங்களான்னு. அது ஒரு அப்படி போகாது. மேக்ஸிமம் 2 டேஸ் 1 டேஸ் தான். எங்களுக்கு 1 டே கூட போனதே இல்லை. மேக்ஸிமம் 1 hour எங்களுக்கு ஒரு டீல் வச்சுப்போம். அது எப்படின்னா 1 ஹவருக்குள்ள யார் ஃபைட் பண்ணாலும் 2 பேருமே இங்கே வந்து சாரி சொல்லணும். அப்போ தான் நமக்கு ஒரு ஈகோ வராது. அது எங்களுக்கு ஒரு நல்ல டீல் இருக்குது. மேக்ஸிமம் வெளியில் வச்சு ஆர்குமெண்ட்டே வரக்கூடாது. அது ஒரு டீல் எங்களுக்குள்ளே லவ் பண்ணப்பே நாங்கள் ஒரு கண்டிஷன் போட்டுக்கிட்டோம். சண்டை வந்தால் 1 மணி நேரம் தான், அதுக்குள்ளே யாராவது ஒருத்தர் சாரி கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த பையன் சொல்கிறப்ப ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இவரை நான் மீட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் ட்ரெயினரை தவிர வந்தவங்கள்ட்டையும் கூட நம்ம நிறைய கற்றுக்க முடிஞ்சிச்சுங்க. ஆமாங்க, இந்த மீட்டிங் இப்படி பண்ணுறப்ப எல்லாருமே சந்தோஷமாக இருந்தாங்க. ஃபோட்டோகிராஃபர் வரைக்குங்க. இந்த அவர் அந்த குரூப் ஃபோட்டோ எடுக்கிறப்ப அவர் சொன்ன டைலாக்லாம் கேளுங்களேன். ரைட் சார், யாருமே சிரிக்கக்கூடாது சார். அப்படி தாங்க இருந்துச்சு. அதனால் இதயம் அப்படின்னு சொன்னால் நல்லெண்ணெய் மட்டும் பெஸ்ட் இன் த வேர்ல்டு கிடையாதுங்க. இதயம் டிஸ்ட்ரிபியூட்டர் மீட்டிங்குமே பெஸ்ட் இன் த வேர்ல்டு தான். அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே இல்லை. ஆக்ஷன். தேங்க்யூ. தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர் வழி சென்றால் நாளை நமதே. காலங்கள் என்னும் சோலைகள் மலர்ந்து காய்கனியாகும் நமக்கென வளர்ந்து நாளை நமதே, நாளை நமதே, நாளை நமதே. நன்றிங்க.